இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மூணார் போயிட்டுருக்கோம். என்ன பிளான் பண்ணி போனால் திடீர்னு சரி சும்மா போயிட்டு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே வந்து லாஸ்ட்டு வீக்கெண்டுனாலே இந்த சின்னார் டு மூணார், அதாவது உடுமலை டு மூணார் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் போகும்போது ஃப்ரீயாக இருக்கும் ரோடு, இப்போ வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது வீக்கெண்டுனாலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா சின்னார் பக்கத்தில் இருக்கோம். சின்னார் இப்போ மூணார் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து இப்போ சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, வீக்கெண்ட் ஆனால் பயங்கர டிராஃபிக் ஆகுது சின்னார் ரோடே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சண்டேனால அங்கேருந்து பயங்கர டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி நிற்கிது, பார்க்கலாம் எப்படின்னு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இங்கே யானை நிற்கிற மாதிரியே நிறைய வீடியோ பார்த்தேன். நம்மளும் யானையை பார்த்துடலான்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குது. ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா சான்ஸே இல்லை, வராது யானை. ஆனால் டிராஃபிக்காக தான் இருக்கும் போல். ரோட்டை விட்டு கீழே இறக்கக்கூடாமல் போகணும். ஏன்னா ரோட்டை விட்டு கீழே இறங்கினோன்னா சீக்கிரம் அடி தட்டினாலே பிரச்சனை தான். அதனால் நம்ம மேக்ஸிமம் சேஃபாக ரோட்டை விட்டு கீழே இறக்காமல், எங்கே வந்து வண்டி கீழே இறக்குனா பிரச்சனை இல்லைன்றத இடத்த பார்த்து கீழே இறக்கி ஏற்றணும். இல்லைன்னா கீழே சேக் ஆப்சர்லாம் அடி வாங்கிடும். அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா ரொம்ப சின்ன ரோடு, கண்டினியூஸாக வண்டி வரும்போது சில இந்த பெரிய பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, கேஎஸ்ஆர்டிசி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவங்க சும்மாவே கீழே இறக்க வச்சு அடி தட்ட விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். லைட் போட்டு வாங்க சார். டூவீலராக தான் மேக்ஸிமம் இப்போ வரைக்குமே வருது. ஆனால் டூ வீலர் வந்து இந்த ரூட்டில் வந்து ஒரு 6 மணிக்கு மேலெலாம் அட்வைசபிள் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆச்சு. பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு. இந்த வண்டி வேற. ஏன்னா சின்ன பிளேஸு, கொஞ்சம் மிஸ் ஆனால் அடி தட்டிடும். அங்கே அவனும் இறக்க மாட்டான், இவனும் இறக்க மாட்டான். அங்கேருந்து வர்ற வண்டியெல்லாம் அப்படியே மழையில் நனைஞ்சு வருது. மேலே மழை இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம்.
சம்பவம். பஞ்சர், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஞ்சர் ஆக்சுவலாக 2-3 இடத்துல கீழே அடி தட்டுச்சு. நம்ம வண்டி அப்படியெல்லாம் தட்டாதே, மேக்ஸிமம் இறக்குற அளவுக்கு தான் இறக்குனா. ஆனால் வண்டி வந்து ஃபுல்லாக பஞ்சராகி நிற்கிது, ஃபுல் பஞ்சரு. ஐயோ, நடு காடு. நம்மள்கிட்ட வந்து இந்த எமர்ஜென்சிக்கு இந்த வேக்கம் இருக்குது, இதை வச்சு ஏர் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். வேறு லெவல் இன்றைக்கி சம்பவம் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது தெரியல. பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், டயர் பஞ்சரு. பார்க்கலாம், இதை வச்சு ஏர் அடித்து நிற்குமான்னு பார்க்கலாம். நிற்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே வேறு ஃபுல்லாக பஞ்சர், ஏரே இல்லை, வண்டி ஓட்டவே முடியாது. பார்க்கலாம் எப்படின்னு. வேறு லெவல் சம்பவம் ஆயிடுச்சு. எப்படி புரியல. ஏறுதான்னு பார்க்கலாம். லைக் ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அசால் லைட் போட்டிருக்கு. ஃபுல் பஞ்சரு. அதாவது ஆக்சுவலாக ஏறுது. ஆக்சுவலாக நம்ம வண்டி எப்பயுமே அவ்வளோலாம் அடி தட்டாது, ஏன்னா நான் ரெகுலராக போயிட்டு வர ரூட்னால எனக்கு தெரியும். ஆனால் 2-3 இடத்துல லைட்டாக கீழே இருக்கனால அடி தட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வண்டிக்காரன் என்ன சொன்னார், பேக் வீல் பஞ்சர் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னாரா. பார்த்தா சுத்தமாகவே யார் இல்லை. எனக்கு வேறு லெவல் சம்பவம் ஆயிடுச்சு. நான் தனியாக வேறு வந்திருக்கேனா, அதுதான் கொஞ்சம் ஓகே தான். ஏறிடுச்சுன்னா மேலே வரைக்கும் போயிடலாம், பார்க்கலாம் என்னன்னு. ஆனால் திக் ஃபாரஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம் என்ன ஆகுது. ஓகே, யார் ஏறிடுச்சுன்னா நான் கிளம்பிட்டு கூப்பிட்றேன். ஏறுது. வண்டியெல்லாம் அடிக்கிறது போயிட்டே இருக்கு. வண்டியெல்லாம் வந்து கண்டினியூஸாக வர்றதுனால நமக்கு வந்து யானை இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படியும் நினைக்க முடியாது. ஏறிச்சா ஏறிட்டு 80, 40 பஞ்சர்ண்ணா. இல்லை இருக்கு. பார்த்தீங்கன்னா மூணார் ஜீப்காரனுங்க அதுதான். பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் நின்று ரெடி பண்ணிடுவீங்களா, ஓகேவா அப்படின்னு கேட்டு போகிறாங்க, இல்லைனா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. நம்மள்ட்ட இந்த எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம இந்த வேக்கம் கிளீனர்லேயே வந்து ஏர் அடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லைன்னா கஷ்டம்தான், ஏர் அடிச்சு போயிடலாம். ஆக்சுவலாக பஞ்சர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பெட்ரோல் பங்க்கில் தான் ஏர் அடித்த வரும்போது செக் பண்ணிட்டு தான் வந்தோம். வரும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. எவ்வளோ ஏறி இருக்கு, 30 ஏறி இருக்கு. $42. பார்க்கலாம் எவ்வளோ ஏறுதுன்னு. பஞ்சரும் தெரியுதா தெரியல. வெஹிக்கிள் வந்து வண்டி வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கறதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஃபுல் காடு, நடு காட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைமு இப்படி நிற்கிறேங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 6:30 தான் இது. ஆனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, காடு இல்லையா. இது ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏறிடுச்சு, ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஒரு 40 வச்சுட்டு இப்போ ஏர் வந்து ஃபுல்லாக அடிச்சாச்சு. டியூப்ல இருந்தும் லீக் ஆகலை. பஞ்சராக இருக்குமோ என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே. இப்போ வந்து ஏர் வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். நல்ல வேலைங்க. இது வந்து எமர்ஜென்சிக்கு எதுக்கோ நம்ம இந்த மாதிரி வச்சிங்கன்னா முடியாத டைமில் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த இதெல்லாம் உண்மையிலே தேவையான ஒன்று. இந்த வேக்கம் கிளீனரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து இப்போ இது இல்லைன்னா என்ன பண்ணுறது, வேறு ஸ்பேர் வீல் தான் மாற்றணும். ஸ்பேர் வீலில் ஏர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இது நமக்கு டியூப்லெஸ்னால அப்படியே நின்றுச்சு. ஓகே, இறங்குது. இது ஓகே தான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். முடிஞ்ச அளவு அடிச்சிட்டோம், பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காடை விட்டு வெளியே போயிடலாம். அதுக்கப்புறம் போய் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, கிளம்பிட்டேன். பார்க்கலாம். இன்னும் மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி இருக்க இடத்துல ஓகே அங்கே எங்கேயாவது ஏர் இல்லையான்னு பார்க்கலாம். அதனால் போயிடலாம். பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்னி. ஐயோ, நமக்கு இப்போ தான் டயர் முடிஞ்சிச்சு. காட்டுப்பன்னி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. போது கிராஸ் ஆகுது. 1 2. ஐயோ, என்னாச்சு? காட்டுப்பன்னிங்க திரும்ப ஓடிடுச்சு. திரும்ப உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக நமக்கு மட்டும்தான். இது ஒரு 2 வளவுக்கு கீழே தான் நமக்கு வந்து டயர் பஞ்சர் ஆனது. ஐயோ கடவுளே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரோடே ஒன்றுமே தெரியல. போயிட்டுருக்கு. முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு. இந்த வண்டி நம்ம போவோம்னு நினச்சி ஒதுக்குறாங்களா என்னன்னு தெரியல. செம மிஸ்ட் இப்போ. ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபுல் மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட் ஆயிடுச்சு. ரோடே தெரியல. ஹசார் லைட்லாம் போட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். வண்டியும் மேலேருந்து வருது. ரோடு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வேறு லெவல் சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, நான் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் வந்தேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே ஏர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் 4 வீல்லையுமே செக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் என்ன ஒரு டவுட்டு எனக்கு அப்போவே டவுட்டு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா சின்ன குழியில் இறக்கும்போதே ஃபஸ்ட்டு அடி தட்டினோடனே என்னடா சின்னதுலேயே அடி தட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரைட் சைடில் பேக் வீலு சுத்தமாக ஏர் இல்லாததுனால தான் அது இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் நம்ம நல்ல வேலை கரெக்டாக நமக்கு அந்த வேக்கம் கிளீனரில் இது இருந்ததுனால தப்பிச்சாச்சு. இல்லைன்னா கஷ்டம்தான். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டெப்னி வீல் இருக்குது, அதில் யார் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் சும்மா அடித்து வந்தாச்சு. நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு, விசிபிலிட்டி எங்கேயும் நுப்பாட்டெல்லாம் முடியாது. நேராக வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சுன்னா பஸ்ஸு பிரேக் டவுனா? உள்ளதுலேயே மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி இதில். இன்னைக்கு என்ன சம்பவம் மேலே சம்பவமாக இருக்குது. லாரியாக நிற்குது.
முன்னாடிக்கு ஒரு KSRTC போகுது. இந்த பஸ் தானா? KSRTCங்க, பிரேக் டவுன். ஃபுல் மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியாது. முன்னாடி இருக்கிற வண்டி கொஞ்சம் தூரம் போச்சுன்னா காணாமல் போயிடும். இப்படி தான் இருக்குது. வேறு லெவல் மிஸ்ட்டு. அவ்வளோதான், அவ்வளோ தூரம் போச்சுன்னா வண்டி காணாமல் போயிடும். தெரியுதா? கொஞ்சம் தூரம் போச்சுன்னா வண்டியே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு மிஸ்ட்டு இருக்கு. பார்த்து மெதுவாக தாங்க போகணும். அதாவது மூணாறில் வந்து கரெக்டாக இந்த டைமு, அதாவது அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்குமே மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவ்வளோதான். சரி, பார்க்கலாம் போகலாம். பாருங்க, 0 விசிபிலிட்டினா 0. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே பாருங்க, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. மெதுவாக போய்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் எப்பயுமே கொஞ்சம் இந்த டைமில் இப்படி தான் இருக்கும். அலைன்மெண்ட்டு எல்லாமே மாறி போயிருக்கும். நல்லா கூலியில் விட்டு விட்டு இதுக்கு தான் வந்து இந்த வெள்ளை கலரில் இந்த பாறையெல்லாம் இருக்குதுல்ல, அதில் வந்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா மிஸ்டில் கொஞ்சமாக தெரியணுன்றதுக்காண்டி. சுத்தமாக தெரியல. அவ்வளோதான். சரி, ஓகே, போய் நிப்பாட்டிட்டு பார்க்கலாம். எனக்கே தெரியல, இந்த வீடியோ எடுத்தேன்னா அவ்வளோதான். சரியான மிஸ்ட்டுங்க, ஒன்றுமே தெரியல. அதாவது சொல்ல முடியாது, ஒன்றுமே தெரியவே இல்லை. சும்மா ஏதோ குத்து மதிப்பாக பார்த்து ஓட்ட வேண்டியதான். இதான் ரோடுன்னு. இதான் வந்து மஞ்சு மலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஸ்டேட்டில் எப்பயுமே வந்து டிசம்பர் மலைலேருந்து ஜனவரி வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே தெரியாது. பகல்லையும் நைட்டு மாதிரி தான் இருக்கும். அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். பார்க்கலாம், வீட்டுக்கு போய் சேர்ந்தா கரெக்டாக. ஏன்னா 0 இங்கே பாருங்க, எங்கே இருக்குது ரோடுன்னே தெரியல. வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணி விட்ருச்சு. எப்பயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வர்றப்ப இருந்தால் கூட ஓகே, ஒரு மாதிரி ஜாலியாக போயிடலாம். தனியாக வரும்போது இந்த மாதிரினா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம சிட்டி சைடு அங்கே எப்படின்னா
யாராவது சும்மா வண்டி ஓட்டம் போய்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஆள் இருப்பாங்க, நம்ம ஈஸியாக டவர் இருக்கும். இங்கே வந்து அது எதுவுமே இருக்காது. வண்டியெல்லாம் ரேராக தான் இந்த சைடெல்லாம் வரும். அப்புறம் வந்து டவரு சுத்தமாக இருக்காது. அதாவது ஏதாவது ஆச்சுன்னா அங்கேயே நிற்க வேண்டியதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ ஆறு சவுண்ட்லாம் கேட்குது. ஓகேங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. எதுக்கும் வண்டியை நிப்பாட்டி மெதுவாக போகிறேன். போயிட்டு வண்டியை நிப்பாட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பை.